ஜெய் ஸ்ரீராம். என் அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருக்கிறது ஒரு நிமிஷம். இதை பார்த்த உடனே நீங்க கண்டுபிடிச்சிருக்கலாம். இந்த ஒரு 3 இலை வச்சிருக்கேன். 3மே ஒவ்வொரு விதமா இருக்கும். பிரிஞ்சி இலை, எல்லாரும் பிரியாணி இலைன்னு சொல்லுவாங்க. பிரிஞ்சி இலை ரொம்ப அன்பு உறவுகள் நம்ம கிட்ட கேட்டது என்ன அப்படின்னா, ஐயா இந்த பிரியாணி இலை அதை பற்றி வீடியோ போடுறாங்களே, பணத்தை ஈர்க்குமாமே, அதுக்கு நம்பர்லாம் எழுதுனா ரொம்ப விசேஷமாமே, அதை நீங்கள் கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்க ஐயா அப்படின்னு அன்பு உறவுகள் ரொம்ப பேர் நம்மக்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டாங்க. நமக்கு இந்த சனிப்பயிற்சி வீடியோ கொடுக்கறதுனால நம்ம கொடுக்க முடியாமல் இருந்தோம். சரி, நம்ம இதுக்கு மேலே காலதாமதம் செய்யக்கூடாது. கண்டிப்பாக இந்த பிரியாணி இலையுடைய ரகசியம் என்ன? ஒவ்வொரு பொருளுக்கும் ஒவ்வொரு கிரகத்துடைய அந்த சாரம் இருக்கு, ஆதிக்கம் இருக்கு. நான் இதுக்கு பேர் என்ன வச்சிருக்கேன் அப்படின்னா சூரியன். இந்த இலை சூரியனுடைய சாரம் பெற்றது, கதிர்வீச்சுன்னு சொல்லுவாங்க. என் கையில இருக்கு இல்லையா பேனா, இது யாருடைய சாரம் பெற்றது அப்படின்னா, இந்த யாருடைய கதிர்வீச்சுனா புதனுடைய கதிர்வீச்சு, ஆதிக்கம். புதனுடைய ஆதிக்கம். இந்த பிரிஞ்சி இலைங்கிறது சூரியனுடைய ஆதிக்கம். நான் இதை ஏன் சொல்றேன் அப்படின்னா, இந்த இலையை வச்சு நான் என்ன பண்ண போறேன்? இந்த இலையில நம்பர் எழுவணுங்கிறாங்களே, எந்த நம்பரை எழுவுனா என்ன பலன் தரும்? இந்த பிரியாணி இலையால நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்ன? இது மருத்துவ குணம் நிறைஞ்ச ஒரு விஷயம், எல்லோருக்கும் தெரியும். சமையலுக்கு ரொம்ப வாசத்தையும் நறுமணத்தையும் தரக்கூடிய ஒரு பொருள். இது தெய்வீகமான பொருள், பூஜைக்கும் தாந்திரிகமான பூஜைக்கும் பயன்படுத்தக்கூடிய பொருள். ஆனா நான் இந்த வீடியோல உங்களுக்கு ஒரு புதுமையான ஒரு தெளிவான ஒரு விளக்கத்தை நான் இந்த வீடியோல கொடுக்க போறேன். அன்பு உறவுகளே, நம்ம வீடியோ நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிறோம். இது போன்ற நல்ல நல்ல வீடியோக்கள் உங்களை தேடி வந்து கொண்டே இருக்கும். இப்ப நான் இப்படி இலை வச்சிருக்கேன் பாருங்க, இந்த மாதிரி இலை இருக்கக்கூடாது. இந்த பிரிஞ்சி இலைங்கிறது தெளிவா இருக்கணும். இந்த மாதிரி ஓட்ட உடசலா இருக்கக்கூடாது. இதை நம்ம ஓரமா வச்சிடலாம். இந்த மாதிரி அறகுறையாவும் இருக்கக்கூடாது. இதே நம்ம ஓரமா வச்சிடலாம். இந்த ஒரு இலை மட்டும்தான் நமக்கு தெளிவா இருந்துச்சு, அதனால இந்த இலையை மட்டும் நான் எடுத்திருக்கேன் இந்த வீடியோவுக்காக. சரிங்களா? நாளைக்கு நம்ம வீட்டுல பிரிஞ்சு போடுறாங்க, இலையை எடுத்துட்டு வந்துட்டேன், கொண்டு திருப்பி பத்திரமா கொண்டு வரணும் அப்படின்னு வேற சொல்லிட்டாங்க. அதனால கொஞ்சம் தெளிவா வீடியோ முடிஞ்சோன்னு கொண்டு போய் கொடுத்துறணும். இல்லைன்னா நாளைக்கு காலைல பிரிஞ்சு கிடைக்காது நமக்கு. இப்படி இந்த பிரிஞ்சி இலைய அப்படிங்கிறது நம்ம சொல்லிட்டோம் இல்லையா, அந்த பிரிஞ்சி இலைங்கிறது சூரியனுடைய ஆதிக்கம் நிறைந்தது. அப்ப சூரியன் யாரு? முதன்மை கிரகம். 9 கிரகங்கள்ல முதன்மையான கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடியது சூரியன். அதனாலதான் அந்த 12 ராசியில முதல் ராசி பார்த்தீங்கன்னா மேசராசி. ஆனா அந்த மேசராசி செவ்வாய் பகவானுடைய வீடாக இருந்தாலும் அதுல உச்சம் பெறுற கிரகம் பார்த்தீங்கன்னா சூரிய பகவான். அதனால முதன்மை கிரகம் 9 கிரகங்கள் நடுவில் இருக்கக்கூடிய கிரகம் பார்த்தீங்கன்னா அதுதான் சூரியன் தான் இருப்பார். ஒரு ஜாதகத்துல சூரியனும் புத பகவானும் சேர்ந்து நல்ல பலமா இருந்தா நல்ல அறிவாற்றல், அரசு சம்பந்தப்பட்ட அனுகூலங்கள், எவ்வளவு ஆயுதத்தோடு வந்தாலும் இந்த அறிவுங்கிற ஆயுதத்தை வச்சு அத்தனை பேரையும் அடக்கி ஆளக்கூடிய தன்மை உண்டு. அப்ப இந்த பிரியாணி இலையும் இந்த பேனாவையும் வச்சு நம்ம என்ன பண்ணலாம்? அரசு வேலைக்காக நீங்க முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்களா? இந்த வீடியோவை பாருங்க. உங்களுடைய வீட்டுல பெரிய அளவுல மனப்பிரச்சனை, அறிவாற்றல் இல்லாத ஒரு குழப்பம், பசங்க படிக்க மாட்டேங்கிறாங்க, சொல் புத்தி கேட்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு இருக்காங்களா? இந்த வீடியோவை பாருங்க. வீட்டுல அடிக்கடி திருஷ்டி தோஷம் ஏற்படுது, உடல் சஞ்சலம், மன சஞ்சலம், காரிய தடை, இந்த வீடியோவை பாருங்க. படிப்புக்கு மெயினா இது உதவிகரமா இருக்கும். ஏன்னா படிச்சா தானே வேலை கிடைக்கும். அப்ப படிச்சுட்டு வேலை இல்லாம இருக்கிறவங்களுக்கும் நம்ம சொல்லக்கூடிய இந்த தாந்திரிகமான ஒரு வழிபாடு பொருந்தும். இலையை நம்ம வேஸ்ட் படுத்தக்கூடாது. ஏன்னா சமையலுக்குள்ள பொருள். நம்ம இதை என்ன செய்யணும், எப்படி செய்யணும், எந்த நாள்ல செய்யணும், இதுக்கு ஓரை கிழமை ரொம்ப முக்கியங்க. எடுத்தோம் கவுத்தனம்லாம் செய்யக்கூடாது. ஒரு தாந்திரிகமான ஒரு விஷயத்தை நம்ம சரியான முறையில பண்ணோம் அப்படின்னா அது 100% நமக்கு பலன் கொடுக்கும்.
இந்த பிரியாணி இலை இருக்கு இல்லையா, இதுக்கு பேர் பிரிஞ்சி இலை தான். இது நல்ல வாசனையானது, சூரியனுடைய கதிர்வீச்சு பெற்றது. இதை ஒரு ஞாயிற்றுக்கிழமையில நம்ம வாங்கி எப்ப வேணுமாலும் வச்சுக்கலாம். எல்லாருடைய வீட்லையும் கண்டிப்பா இது இருக்கணும். ஏன்னா அந்த குடும்பத்தில் இது எதிர்மறை ஆற்றலை நீக்கி நல்ல சக்தியை தரக்கூடிய வல்லமை உண்டு. இதுல புகை கூட போடுவாங்க. இதுல அந்த புகைய நம்ம மனத்தால என்ன ஆகும், நமக்கு அந்த குழப்பமான சூழல்கள், எதிர்மறை சக்தியால நமக்கு சஞ்சலம் இருக்குன்னா அது தெளிவாகும். எவ்வளவு விஷயம் இருக்கு. ஆனா நம்ம விஷயத்துக்கு வந்துருவோம். ஞாயிற்றுக்கிழமை காலையில 6 to 7, இல்ல அப்படின்னா மதியம் 1 மணில இருந்து 2 மணி, இல்ல அப்படின்னா இரவு 8 to 9 இந்த பிரியாணி இலையை நீங்க எடுத்துக்கிறீங்க. பிரிஞ்சி இலை பூஜை அறையில விளக்கு கொளுத்தி வச்சுக்கிறோங்க. இந்த 3 நேரத்துல எந்த நேரம் உங்களுக்கு கிடைக்குதோ, ஐயா ஞாயிற்றுக்கிழமை ஆச்சே, நாங்க அன்னைக்கு தான் ஏதாவது எடுத்து சமைப்போம் அசைவ சாப்பாடுகள், அது சமைச்சிட்டு சாப்பிட்டு இதை செய்யலாமா அப்படின்னா கண்டிப்பா செய்யக்கூடாது. நீங்க சமைச்சுக்கிறீங்க வச்சுக்கிறீங்க, அப்ப காலையிலேயே உங்க வேலையை முடிச்சிருங்க. 6 to 7 டைம் இருக்கு இல்லையா, அதுலயே முடிச்சுக்கலாம். முதல்ல நம்ம குளிக்கணும். நீராடிய பிறகு வீட்டுல உள்ள பூஜை அறையில விளக்கு கொளுத்தி வச்சுக்கிறோம். சூரிய பகவானை வேண்டி மனசுல பிரார்த்தனை செஞ்சுக்கிறோம். சும்மா அவரை நினைச்சு பிரார்த்தனை பண்ணாலே போதும். சிவபெருமானை வேண்டி பிரார்த்தனை செஞ்சுக்கிறோங்க. பேனா ஒண்ணு வாங்கிக்கிறோங்க. அதுவும் பேனா ஒண்ணு ரெட் கலரா இருக்கணும், அப்படி இல்லைன்னா பச்சை கலரா இருக்கணும். மை பேனா நிறம் இல்லை, அந்த எழுத்து சிவப்பு நிற எழுத்தாக இருக்க வேண்டும் அல்லது பச்சை நிற எழுத்தாக இருக்க வேண்டும். இது ரொம்ப முக்கியம். அப்ப நமக்கு ஞாயிற்றுக்கிழமை சூரியன் உரையில சிவப்பு மை பேனாதான் நமக்கு வேணும். அந்த சிவப்பு மை பேனாவை எடுத்து நம்ம என்ன பண்றோம், இதெல்லாம் நம்ம வழிபாடு செஞ்சிட்டோமா, கிழக்கு நோக்கி அமர்ந்தபடி நீங்க இருக்கணும். இந்த இருக்கு பாருங்க, இந்த பிரியாணி இலையில இந்த பக்கம் காம்பு இருக்கு பாருங்க, காம்பு பக்கம் தான் நம்ம ஆரம்பிக்க போறோம். என்ன போடணும் அப்படின்னா, நான் இப்ப எனக்கு இந்த பேனாதான் கிடைச்சிருக்கு, அந்த கலர் பேனா கிடைக்கல, அதனால எனக்கு சாதாரண பேனாவில் உங்களுக்காக நான் எழுவுறேன். இது போல ஒண்ணு போட்டுக்கிறோங்க. உங்களுக்கு எப்படி சௌகரியமா போடுறதுல ஸ்டைலா போடுறது, நம்பர் ஒண்ணா இருக்கும், 0 போட்டு கூட போட்டுக்கலாம். இது சிவப்பு மை பேனாவில் நம்ம எழுதிட்டோம். இந்த நேரத்துல பத்திரமா மடிக்காம உடைக்காம என்ன செய்யணும், பூஜை அறையில ஓரமான இடத்துல பத்திரமா வச்சிடும். அடுத்து நமக்கு புதன்கிழமை எதிர்பார்த்துட்டு இருக்கோம். பார்த்துக்கிறோங்க, இது ஒரே நாள்ல செய்யக்கூடிய விஷயம் இல்லை. புதன்கிழமையில இதே போல காலையில 6 to 7, மதியம் 1 மணில இருந்து 2 மணி, இரவு 8 to 9, எந்த நேரம் உங்களுக்கு சௌகரியமா இருக்கும், எந்த நேரம் உங்களுக்கு சௌகரியமா இருக்கு, எந்த நேரம் உங்களுக்கு கிடைக்குதோ, அது பச்சை கலர் மை உள்ள பேனா நீங்க என்ன செய்யணும், 5ஆம் எண்ணை எழுவணும். நான் இப்படி எழுதியிருக்கேன், உங்களுக்கு எப்படி தோன்றதோ அப்படி நீங்க 5ஆம் எண்ணை எழுதிக்கலாம். தெரியுதா, ஓரளவுக்கு தெரிஞ்சா போதும். இப்ப நம்ம 1ங்கிற எண் சூரியனுடையது, எல்லோருக்கும் தெரியும் இல்லையா. 5ங்கிறது புதனுடையது. இப்ப 2ஐயும் நம்ம எழுத்தால மை ரூபத்துல சேர்த்தாச்சு. இந்த பிரியாணி இலைங்கிறது என்ன, பிரிஞ்சி இலை சூரியனுடைய கதிர்வீச்சு பெற்றது. சூரிய பகவானுடைய கதிர்வீச்சு உள்ள இந்த இலை. பேனாங்கிறது புதனுடையது. அவங்களுடைய நிறத்தையே பாருங்க, அந்த ரெட் கலருங்கிறது அந்த சூரியனுக்கு வந்துடும், 1ஆம் எண்ணில் போட்டாச்சு. புதன்கிறது பச்சை, அவர் பச்சை கலர் மயிலே போட்டாச்சு, அவருடைய எண் 5. இந்த 2ஐயும் சேர்த்தாச்சு. புதன்கிழமை நம்ம எழுதியாச்சு. என்ன பண்ணலாம், நல்ல ஒரு கவர், பிளாஸ்டிக் கவரா இருந்தாலும் பரவாயில்ல, பேப்பரா இருந்தாலும் பரவாயில்ல, என்ன பண்ணுங்க, அழகா அப்படி வச்சு எப்படி இருக்கோ அதே போல மடக்காம மடிச்சிருங்க. மடிச்சுட்டு உங்களுடைய நீங்க தொழில் செய்யக்கூடிய இடமா இருந்தா நல்ல பத்திரமான இடத்துல உள்ள போய் வச்சிருங்க. அதே போல வீடா இருந்தா பீரோ லாக்கர்ல வச்சுக்கலாம். இது என்ன செய்யும் அப்படின்னா, நீங்க அந்த எழுவறையை பாருங்க, அதை எழுவும் போது உங்களுக்கு வேலை கிடைக்கணும் அப்படின்னா, எனக்கு நல்ல வேலை அமையணும், நான் இதுக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கேன், இந்த முயற்சி எனக்கு கை கொடுக்கணும் அப்படின்னு மனசுல வேண்டி, உங்க குலதெய்வத்தையும் வேண்டி,
சூரிய பகவானையும் சிவபெருமானையும் புதன் அன்னைக்கு பாருங்க, புதன் வரையில் அப்போ புத பகவானையும் மகாவிஷ்ணு, யாரு மகாவிஷ்ணு மகாலட்சுமியை வேண்டிக்கிறார். இது புதன்கிழமையில நம்ம வந்து 5ஆம் எண் நிலவரம் பாருங்க, புதனுடைய பச்சை கலர் மை வச்சு அப்போ எழுதிண்டு நம்ம இந்த தெய்வங்களை எல்லாம் வேண்டி பிரார்த்தனை பண்ணிட்டு நம்ம சொன்னது போல மடக்காம ஒரு பிளாஸ்டிக் பேப்பர்லயோ இல்லைன்னா ஒரு பேப்பர்லயோ மடிச்சு பத்திரமா என்ன செய்யணும், நம்ம சொன்ன இடத்துல வச்சிடணும். இது அப்படியே இருக்கட்டும். அப்படி எழுதி ரெண்டையும் பூர்த்தி பண்ணும் போது நம்ம ஏற்கனவே சொன்னது போலதான் நீராடிய பிறகுதான் இதை செய்யணும். இது ஞாயிற்றுக்கிழமை புதன்கிழமை இப்படிதான் பண்ணணும். புதன்கிழமை முடிக்கிறிய பாருங்க, அப்ப நல்லா வேண்டி பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். பொதுவா புதன்கிழமையில நம்ம பொதுவா என்ன சூரியனுக்காக வேண்டிட்டோம், அன்னைக்கும் நம்ம சூரியனை நினைச்சு சிவபெருமானை நினைச்சு புத பகவான் நினைச்சு மகாவிஷ்ணு மகாலட்சுமி வேண்டி பிரார்த்தனை பண்ணிட்டு பத்திரமா வச்சிருக்கோம். அப்ப மனசுல நினைச்சுக்கிறோம், இந்த மாதிரி எனக்கு வேலைக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கேன், படிச்சுட்டு எனக்கு இது நல்லபடியா அமையணும், கிடைக்கணும், நல்லா படிக்கணும், என் தொழில் நல்லா விருத்தியாகணும், உங்களுக்கு என்ன தேவையோ இப்படி நம்ம செய்யும் போது அந்த ஆற்றல், நம்மளுடைய மன ஆற்றல் இருக்கு இல்லையா, இந்த மன ஆற்றலுக்கும் நான் சொன்ன கிழமைக்கும் நான் சொன்ன ஓரைக்கும் இந்த பொருளுக்கும் இந்த நாம மந்திரத்துக்கும் ஒரு பவர் உண்டு. அந்த மனசு நம்ம நினைக்கக்கூடியதை அந்த பிரபஞ்ச சக்தி அப்படியே நமக்கு தரும். இது ஒண்ணு பித்தலாட்டம் பொய்யெல்லாம் கிடையாதுங்க. முயற்சி பண்ணி பாருங்க. எவ்வளவு பார்த்துட்டோம், பணம் காசு அவங்களை செலவு பண்ண சொல்றேன். டைம் இருக்கும்போது ஒரு நாளைக்கு நான் 3 டைம் கொடுத்துருக்கேன். இது தேய்பிறையில செய்யலாமா வளர்பிறையில செய்யலாமான்னு ஒரு கேள்வி வரும். வளர்பிறையிலே செய்யுங்க. வளர்பிறைங்கிறது அமாவாசையிலிருந்து பௌர்ணமிக்குள்ள. ஐயா அஷ்டமி கரிநாள் ராவுகாலம் இந்த மாதிரி நேரம் வந்தா கரிநாள் வேணாம். அஷ்டமி பரவாயில்லைங்க, ரொம்ப விசேஷங்க அஷ்டமி. ரொம்ப பேர் அஷ்டமி சொல்லி அதை ஒதுக்கி வைக்கிறோம். முயற்சி பண்ணி பாருங்க, சில காரியத்தை நல்லபடியா நடக்கும். கரிநாளை மட்டும் தவிர்ப்பது நல்லது. அந்த நேரத்துல ராவு காலம் யமகண்டம் இந்த நேரத்துல இருந்துச்சு அப்படின்னா அந்த நேரங்கள்ல வர்றதுக்கு வாய்ப்பு கம்மி தான், இருந்தாலும் அதை நீங்க தவிர்ப்பது நல்லது. அன்பு உறவுகளே, ஒரு நல்ல தகவல் நம்ம கொடுத்துருக்கோம். இது உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சு அப்படின்னா உங்க உறவினர்கள் நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க, அதிகமா ஷேர் பண்ணுங்க. நம்ம வீடியோவை புதுசா பார்க்கக்கூடிய அன்பு உறவுகளாக நீங்க இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்க. ஏதாவது கேட்கணும், மற்ற விஷயம் உங்களுக்கு ஏதோ இருக்கும், எளிமையான பரிகாரங்கள் கேட்கணும் அப்படின்னாலும் நீங்க கமெண்ட்ல எங்களுக்கு பதிவு கொடுங்க. மறக்காம இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்க. எத்தனை பேருக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கணும் எனக்கு கொஞ்சம் தெரியும் இல்லையா, அதுக்காகத்தான் சொல்றேன். அன்பு உறவுகளை, இது போன்ற நல்ல வீடியோக்களை தொடர்ந்து சந்திப்போம். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் ஈஸ்வரன் சிதாராம ஜோதிடர். என் அனைத்து அன்பு உறவுகளுக்கும் வணக்கம்.